பேச்சு போட்டு பார்ப்பா. ஒருத்தரை அவ கூட்டணியில சேர்க்கணும். ஆனா அவ ஒரு விஷயத்துல செம்ம தெளிவா இருக்கா. ஒருத்தர் கூட பேச ஆரம்பிச்சானா அவங்கள கான்ஸ்டன்ட்டா எவ்வளவு நாள் வைக்க முடியுமோ கூடவே வச்சுக்கலாம். எனக்கு எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ ஓரளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பார்வதியுடைய கேம் பிளே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஆஃப் இப்போது எஃப்ஜே, விக்ரம் மற்றும் வினோத் இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திவாகர் போயிட்டார் இல்லையா, இப்போது பார்வதி இதை சொல்கிறது எஃப்ஜே. பார்வதி ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் பேசி பார்ப்பா, யாராவது ஒருத்தர் வந்துட்டு அவளுக்கு செட் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான், இதுக்கப்புறமாவும் அப்படி தான். யாராச்சும் ஒருத்தர் செட் ஆனாங்கன்னா அவங்கள வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ண பார்ப்பா. அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்கெல்லாம் கூட வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிற மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு செட் பண்ணிப்பா. அண்ட் தென் அவங்கள வச்சே ட்ராவல் பண்ணுவா அப்படின்னு பார்வதியோடைய ஒட்டுமொத்த டேட்டாவையும் அப்படியே தோல் உரிச்சு சொல்கிறாரு நம்மளுடைய எஃப்ஜே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றுமே சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி கமருதீனுக்கு ஒரு பயம் இல்லையா, என்னடா இது இவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிறான், இவன் ரொம்ப க்ளோஸ் ஆனால் நம்மளை முடிச்சு விட்டுருவானே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பயம் கமருதீனுக்கு இருக்குல்ல, அதே மாதிரி வந்துட்டு அவளுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்வதியை பற்றி எஃப்ஜே சொல்ல வினோத் சொல்கிறாரு, இல்லை திவாகருக்கு அது இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு இருந்திருக்கலாம், இல்லை பார்வதிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு. ஸோ நம்ம விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வாட் அபவுட் திங்க் கைஸ்? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பார்வதியோட கேம் பிளே அதுதான். இப்போது பார்வதியோடைய அல்லக்கையா முன்னாடி கமருதீன் இருந்தார், பட் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ திவாகர் இருந்தார், வெளியவே போயிட்டார். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது பார்வதியோட அல்லக்கையா யார் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.